ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பதிவுக்கு போயிடுவோம். விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 புதன்கிழமை வருது. நெக்ஸ்ட் வீக் வருது. விநாயகர் சதுர்த்தியை எல்லோரும் எளிமையாக சிறப்பாக நீங்கள் கொண்டாடணும் அப்படின்றத வச்சு தான் இந்த பதிவையே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். விநாயகர் அப்படின்னு சொன்னாலே முழுமுதற் கடவுள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். விநாயகரில் 32 விநாயகர் இருக்காங்க. இது யாருக்கெல்லாம் தெரியும்? 32 விநாயகர் யார் யார் அப்படின்றத பதிவில் குறிப்பிடுங்க. அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம கடையில் வாங்கி விநாயகர் வைத்து வழிபட்டாலும் சரி, வீட்டில் இருக்க விநாயகரையே நல்லா சுத்தம் பண்ணி அவங்களுக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா விநாயகர் எல்லாருக்கு விநாயகர் இருக்கார். எப்பயுமே நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் சக்தி வாய்ந்தவர் தான். எந்த வடிவத்தில் இருந்தாலும் விநாயகர் நமக்கு முழுமுதற் கடவுளாக. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் ஹேரன்ப கணபதி இவர் எப்படின்னா 5 தலை 10 கையோடு இருப்பார். இந்த ஹேரன்ப விநாயகர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சா அந்த விநாயகரை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடலாம். அப்படி முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். ஒரு சின்ன நெய்வேத்தியம் நீங்கள் விநாயகருக்கு வைக்கணும். கொலக்கட்டை முக்கியமாக வைக்கணும். ஆனால் எங்களால் அதுவும் செய்ய முடியல, நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க அவல், பொரி, வெல்லம் இதை கூட நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 15 நிமிடமாவது ஓம் ஸ்ரீ ஹேரன்ப கணபதியே நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், இல்லைன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை இந்த 3 நேரங்களுக்கு தவிர்த்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்லேயும் செய்யலாம், கோயில்லையும் செய்யலாம். ஹேரன்ப விநாயகர் நமக்கு தடைகளை நீக்குவார். மனச்சஞ்சலம், நிம்மதி இல்லாமல் இருந்தால் நிம்மதியை கொடுப்பாரு. வாழ்க்கையில் சந்தோஷங்கள், வெற்றிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹேரன்ப கணபதி சிலை இருந்தால் அதை வாங்கிட்டு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.